ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான மிளகு ரசம் தான் செய்ய போகிறோம். இந்த ரசம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, 10 நிமிஷத்துலேயே டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது பார்த்துடலாம் வாங்க. இப்போது மிளகு ரசத்துக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், 20 கிராம் மிளகு, 20 கிராம் சீரகம் இடித்து வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம், 10 பல் பூண்டு கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வாசனைக்காக இடித்து வச்சுருக்கோம். இது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 100 கிராம் புளி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போது மிளகு ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மிளகு ரசம் செய்கிறதுக்காக 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச 2 கொத்து கருவேப்பிலை, 8 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பார்த்துக்கு வந்துருச்சு. இப்போ இடித்து வச்ச மிளகு சீரகத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் அரைச்சி போடுறதோட இடித்து போட்டால் வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம இடித்து வச்ச காஞ்ச மிளகா, பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ கீரி வச்ச 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது மசாலா பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரைச்சி வச்ச 100 கிராம் புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ரசம் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கொதிச்சா டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடியை திறந்து பார்த்துக்கலாம்.
ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்து இறக்கிடலாம். இந்த ரசத்துக்கு சைடிஷாக காய் பொரியல், நான்வெஜ் ஐட்டம் எது வச்சு சாப்பிட்டாலும் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.